வணக்கம் நேயர்களே. நேயர்களுக்கும் தொழில்துறையினருக்கும் இனிய வணக்கங்கள். நேயர்களே, நம்முடைய பின்னலாடை பிரிண்டிங் தொழில்துறை வளர்ச்சியில நிறைய நிறுவனங்கள் பல புது புது விஷயங்களை, புதுமைகளை புகுத்தி புதிய கண்டுபிடிப்புகளை அறிமுகம் செய்து இந்த தொழில் வளர்ச்சிக்கு உதவி வருகிறதே நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிலும் 20-30 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு புதிய தொழில்நுட்பம் என்றால் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி பண்ணி அந்த எந்திரத்தையோ அந்த குறிப்பிட்ட பொருளையோ அல்லது அந்த குறிப்பிட்ட மூலப்பொருளையோ ஆச்சரியத்தோடு பார்த்த நிலை மாறி இன்றைக்கு தொழில்துறையினரே பல புதிய படைப்புகளை உருவாக்கி தொழில்துறையினர் லாபம் அடையவும் தொழில்துறையினர் வளரவும் அதன் மூலமாக தாங்களும் வளருமான காரியங்கள் நடந்திருக்கிறது. பிரிண்டிங் தொழில்துறையில அடியெடுத்து வைத்து குறிப்பிட்ட காலத்திற்குள்ளாக ஏராளமான அனுபவங்களை பெற்று இன்னைக்கு பாத்தீங்கன்னா RDX என்று சொல்லக்கூடிய ஒரு அதிநவீன பிரிண்டிங் எந்திரத்தை கண்டுபிடித்து அதனுடைய தொழில்நுட்பத்துல பின்னாடி பிரிண்டிங் தொழில்துறையிலேயே வியக்க வைத்து உருவாக்கப்பட்ட ஓராண்டுக்குள்ளாக ஏராளமான எந்திரங்களை RDX நிறுவனம் தொழில்துறையினருக்கு வழங்கி தரத்திலே முத்திரை பதித்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, தொழில்நுட்பத்திலையும் மேலோங்கி இருக்கிறது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம அந்த RDX நிறுவனத்தினுடைய நிர்வாக இயக்குனர் அருமை சகோதரர் திரு தீபக் சித்தார்த் அவர்களை கோவையில் உள்ள அவருடைய ஃபேக்டரிக்கு வந்திருக்கிறோம். இதெல்லாம் நமக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறது. ஏனென்றால் ஒரு நவீன எந்திரம்னா வருகைனா அதை இம்போர்ட் பண்ணி தான் வந்துகிட்டு இருந்த நிலை மாறி நாமே உருவாக்கி அதிலும் நம்மோடு தொழிலிலே இருந்த சகோதரர் உருவாக்கி அது ஒரு அங்கீகாரம் பெறுகிறது என்றால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய காரியம். வாருங்கள், RDX அதிநவீன ஸ்கிரீன் பிரிண்டிங் டிஜிட்டல் எந்திரத்தை பற்றி அதை உருவாக்கிய அருமை சகோதரர் திரு தீபக் சித்தார்த் அவர்களோடு அவருடைய இந்த தொழிலகத்துக்குள்ளாக பயணிக்க போகிறோம். வாருங்கள், ஒவ்வொரு பிரிவாக நேயர்களுக்காக நீங்க எப்படி இந்த எந்திரத்தை உருவாக்குறீங்க அப்படின்னு எங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அன்போடு நம்மை வரவழைத்திருக்கிறார். திருப்பூர்ல இருந்து வந்திருக்கிறோம். வாருங்கள், அவரோடு நாம் இந்த RDX அதிநவீன பிரிண்டிங் எந்திரம் எப்படி வடிவமைக்கப்படுகிறது, உருவாகிறது என்பதை தெரிந்து கொள்ள போகிறோம். வணக்கம் சகோதரர். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. முதலாவது எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்கிறது. பெருமிதத்தோடு உங்களை வாழ்த்துகிறோம். ஏனென்றால் உலகளாவிய வர்த்தகத்திலும் நீங்கள் உருவாக்கி இருக்கிற இந்த RDX எந்திரம் மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெறும் என்ற வாழ்த்துக்களோடு எப்படி நீங்க RDX இந்த மிஷினை உருவாக்குனீர்கள், முதலாவது இந்த எண்ணமும் இந்த செயல் திட்டமும் எப்படி உருவானது அதை சொல்லுங்க. 2012 நான் திருப்பூர்ல ஃபர்ஸ்ட் பிரிண்டிங் தொழிலுக்குள்ள வந்தேன். ஓகே. பிரிண்டிங் தொழிலுக்குள்ள வரதுக்கு முன்னாடி நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருந்தேன். அதனால எனக்கு மிஷின்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. நல்ல புதுசான டெக்னாலஜியா இருந்துச்சு. ஆனா அந்த மிஷின்ல நிறைய கோளாறுகள் இருந்துச்சு. அந்த ஒவ்வொரு கோளாறையும் பார்த்து அதை சரி செஞ்சு அதை சரி செய்யறதுக்கு என்ன ஸ்பேர் பார்ட்ஸ் தேவை, அதை எங்கிருந்து வாங்குறது, அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் என்ன வேலை செய்யுது. ஸோ இது முழுக்க முழுக்க ஒரு வேலையிலிருந்து கத்துக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் தான். நம்ம தொழில் பிரிண்டிங் தொழிலா தான் இருந்துச்சு. நம்மளுக்கு சாஃப்ட்வேர் நாலேஜ் தான் இருந்துச்சு முதல். ஆனா அந்தந்த மிஷின் நம்மளுக்கு கத்து கொடுத்த விஷயத்த வச்சுக்கிட்டு நம்மளே ஏன் தயாரிக்க கூடாது. கோயம்புத்தூர்ல இருந்து உலகத்துக்கே எத்தனையோ விதமான மிஷின்ஸ் ஏற்றுமதி செய்யப்படுது. ஸோ திருப்பூர் இவ்வளவு பக்கத்துல இருக்க திருப்பூருக்கு இவ்வளவு இன்ஜினியரிங் காலேஜஸ், இவ்வளோ டேலண்ட் இங்க இவ்வளவு இருக்கிறப்போ நம்ம ஏன் பண்ண முடியாதுங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு. அந்த கேள்விக்காக ஆரம்பிக்கப்பட்டதா அங்க இருந்துதான் நாங்க சரி ஒரு R&D பண்ணலாம். ஏன் எப்படி இந்த மிஷின் பண்றது, இதுல என்ன ஏன்னா நாங்க இந்த பிரிண்டிங்ல இருக்கிறப்போ என்னென்னலாம் பிரச்சனைகள் இருக்குதோ அது எல்லாமே ஒரு லிஃப்ட் பண்ணோம். ஏன்னா ஒரு தொழில பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை தீர்த்தா அந்த சொல்யூஷனுக்கு ஒரு மதிப்பு இருக்கு. ஸோ அந்த ஒரு கம்பெனியா இது இருக்கணும். ஏன்னா நம்ம பிரிண்டிங்ல ஒரு 12 வருஷம் இருந்து என்னென்னலாம் கத்துக்கிட்டோமோ, என்னென்னலாம் பிரச்சனையை சந்திச்சு அந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது இருந்துச்சோ அதுக்கான ஒரு தீர்வா இந்த கம்பெனி இருக்கணும்.
இந்த பிரிண்டிங் துறையில இருக்கிறவங்களுக்கு கண்ணை மூடிட்டு இது ஈஸியான விஷயம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகணும். இது வந்து எப்ப பார்த்தாலும் மிஷின்ல பிரச்சனை, எப்ப பார்த்தாலும் வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் வர்றதுக்கு 10 நாள் வெயிட் பண்ணோம், 20 நாள் வெயிட் பண்ணோம், கஸ்டமருக்கு லாஸ் ஆகுது. இந்த மாதிரி பல ப்ரெஷர்ல தான் வந்து நாங்க நிறைய கத்துக்க முடிஞ்சது. அதை கத்துக்கிட்டதை இங்க இம்ப்ளிமெண்ட் பண்றோம். அருமை அருமை அருமை. உங்களுடைய இந்த தொழிலகத்தை எப்படி நீங்கள் வந்து ஒவ்வொரு பிரிவாக நீங்கள் வடிவமைத்திருக்கிறீர்கள் எங்களுக்காக நீங்க காமிங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் வந்து மிஷின்ஸுக்கு நம்ம வந்து ஒரு மிஷினை வந்து தயாரிக்கிறதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டர்லயே வந்து அதை வடிவமைச்சிரும். ஒவ்வொரு சின்ன சின்ன பார்ட்ல இருந்து ஒரு நட்டு போல்ட்ல இருந்து என்ன எம்எம்ல இருக்கணும், எவ்வளவு மைக்ரான் வைக்கணும், அவ்வளவு துல்லியமா வந்து கம்ப்யூட்டர்லயே வந்து அட்வான்ஸ்டான சாஃப்ட்வேரை கொண்டு நாங்க வந்து அதை வந்து ஃபர்ஸ்ட் இதுல கம்ப்யூட்டருக்குள்ள வடிவமைச்சோம். அதுலயே ஓட்டி பார்த்துருவோம். கம்ப்யூட்டருக்குள்ளேயே அதை வந்து இயக்கி பார்த்துருவோம். இதுல வந்து இன்ஃபேக்ட் சொல்ல போனா இது 1 வருஷம் ஓடுனா என்ன நிலைமையில் இருக்கும், 2 வருஷம் ஓடுனா என்ன நிலைமையில் இருக்கும், அந்த அளவுக்கான அட்வான்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் இன்னைக்கு இருக்குது. நாங்க வந்து அந்த மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் எல்லாத்தையும் வச்சு முழுசா வந்து நாங்க எல்லாத்தையும் வந்து பார்ட் பை பார்ட் வந்து வடிவமைச்சதுக்கு அப்புறம் தான் நாங்க வந்து உள்ள வந்து அதை செய்யறதுக்கே ஆரம்பிப்போம். அந்தந்த அளவுகள்ல அதை வந்து உலோகத்துல நீங்க செய்ய ஆரம்பிக்கிறீங்க. வந்து இங்க வந்து கண்ணுல வந்து ஒரு விஷுவலா தெரியிற விஷயத்த உருவத்துக்கு கொண்டு வர்றதுக்கு வந்து இதுதான் முதல் ஸ்டெப். ஒரு விர்ச்சுவலா முதல்ல வந்து ஓட்டியே பாத்துறோம். விர்ச்சுவலாவே வந்து அந்த மிஷினை வந்து ரன் பண்ணி பாத்துருப்பாங்க. பாத்தீங்கன்னா தெரியும், அந்த ஓன் மிஷின் வந்து ரன் பண்ணி ஓட்டி பாக்குறாரு. இது வந்து எந்தெந்த இடத்துல எப்படி ஸ்மூத்தா இருக்குமா, இது எத்தனை பேலட் வரணும் எல்லாமே செக் பண்ணி பாத்துருவாங்க. இதுதான் முதல் படி. இதுக்கு அடுத்த பிரிவு உள்ள போனா இதுதான் வந்து மிஷினிங் டூல் ஏரியா. அதாவது வந்து கம்ப்யூட்டர்ல பார்த்தத கரெக்ட் அதை வந்து வடிவமைக்கிறதுக்கான தேவையான ஒவ்வொரு பார்ட்டையுமே இங்கதான் வந்து தயாரிக்கப்படுது. அதாவது நாங்க வந்து வெறும் வந்து ஒரு அலுமினியம் பிளாக், ஒரு அயன் பிளாக் வாங்கி ஸ்டீல் பிளாக் வாங்கிட்டு வந்தா அது வந்து நம்மளுக்கு தேவையான வடிவத்துக்கு அங்க எப்படி வந்து பார்ட்டா இது பிரிக்கிறாங்க. அதுல ஒவ்வொன்னையும் போட்ட டிராயிங் பிரகாரம் இந்த ஏரியால தான் அது எல்லாமே உற்பத்தி செய்யப்படும். இது பாத்தீங்கன்னா வந்து ஒரு லேட்டஸ்டான விஎம்சி மிஷின். இது வந்து ரொம்ப ரொம்ப துல்லியமா நம்ம மிஷின் வந்து டிஜிட்டல் பிரிண்டிங்கிறதுனால அதுல வந்து 1 மைக்ரான் பிரிசிஷன் வேணும். ஒரு மைக்ரான்ங்கிறது ஒரு எம்எம் குள்ள 1000 மைக்ரான் இருக்கும். ஒரு எம்எம் குள்ள 1000 மைக்ரான் இருக்கும். அதுல அந்த 1 மைக்ரான் 5 மைக்ரான் பிரிசிஷன் அளவுக்கு டிஜிட்டல் பிரிண்டிங்ல துல்லியம் இருக்கும். அந்த மாதிரியான துல்லியத்தை கொண்டு வரணும்னா நம்மளுக்கு இன்னொருத்தாவே நம்மளுடைய ப்ரொடக்ஷன்ல வந்து விஎம்சி மிஷின்ஸ், அட்வான்ஸ்டான மிஷின்ஸ் எல்லாமே தேவை. அது இதுல மேனுஃபேக்சர் பண்றதையும் தரத்தை வந்து செக் பண்றதுக்கு குவாலிட்டி பக்காவா பாத்தீங்கன்னா நாங்க நம்ம மிஷினுக்கு தேவையான ஒவ்வொரு விஷயத்தையுமே இங்க பண்றது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா இது ஒரு ஸ்டூடெண்ட் பண்ணோம்னா அதுக்கான டிராயிங் இருக்கும். கம்ப்யூட்டர்ல இருந்து அதுல இருந்து பிரிண்ட் அவுட் எடுத்து ஒரு டிராயிங் கொடுப்பாங்க. அந்த டிராயிங் ஏத்த மாதிரியே வந்து இங்க பண்ணிடுவாங்க. இந்த டிராயிங் ஏத்த மாதிரி பண்ணிருக்காங்களா அப்படிங்கறத செக் பண்றதுக்கு நம்ம QC ரூம்ல வச்சு பண்ணுவாங்க. ஆமாங்க. சொல்ல போனா வந்து இதுதான் வந்து எங்களுக்கு வந்து பிரிண்டட் வைக்கிற பேஸ் பிளேட். இந்த பேஸ் பிளேட்டை வந்து வழக்கமா எல்லா கம்பெனியும் வந்து சைனா மாதிரியான நாடுகள் இருந்துதான் வந்து இறக்குமதி பண்ணுவாங்க. மிஷின் தயாரிக்கிறவங்களே கூட இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஆனா நாங்க வந்து அத கூட தான் தயாரிக்கணும். அதாவது வெளிநாட்டுடைய சார்பு இருக்கக்கூடாது. முழுக்க வந்து கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர்லயே தான் தயாரிக்கணும். அதை வந்து முதலான ஒரு பாயிண்டா இங்கேயே தயாரிக்கணும். QC ரூம் ஒவ்வொரு பார்ட்டையும் ஒவ்வொரு சின்ன பார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து இங்க வந்து குவாலிட்டி கண்ட்ரோல் பார்த்து இங்க குவாலிட்டியில வந்து ஏதாவது அவங்களுக்கு சின்ன ஒரு ரீவர்க் இருந்தா கூட அதை கையோட வந்து டூல் ரூம்ல கொடுத்து அதை ரீவர்க் பண்ணி மறுபடியும் செக் பண்ணி இங்க செக் பண்ணாம அங்க அசம்பிளிங் போகாது. ஆனா அப்பதான் வந்து இது சரிபார்க்கப்பட்டு அளவுகள் எல்லாம் சரிபார்க்கப்பட்டு அப்படி போனா தான் அங்க போனப்ப வந்து அசம்பிளிங் டப்னு ஒரு 1 or 2 daysல அவங்க அசம்பிளிங் பண்ணி பண்ண முடியும். ஆமா.
இது வந்து அசம்பிளிங் ஏரியா. நம்ம ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர்ல வடிவமைக்கிறோம், அதை இங்க வந்து பொருளா மாத்திடுறீங்க. அந்த மாத்தின பொருளை இங்கதான் வந்து ஒவ்வொன்னா மாட்டி அசம்பிள் பண்றோம். அசம்பிளிங் ஏரியா இது. இது வந்து எங்களுடைய முதல் ரோல் ஃபார்மேட் டிஜிட்டல் பிரிண்டிங் மிஷின். இது வந்து இதுவுமே ஒரு பெருமையான ஒரு விஷயம். ஏன்னா வந்து இந்த மாதிரியான மிஷின்களுக்கான தேவை வந்து உலகம் ஃபுல்லா நிறைய இருக்கு. இது வந்து சாரீஸ், எல்லா விதமான பொருட்கள், ஹோம் பர்னிஷிங், எப்படி துணியை வந்து ரோல் கொடுத்துட்டாம கம்ப்ளீட்டா வந்து உங்களுக்கு முழு ஃபேப்ரிக்கோட நீளத்துக்கும் 72 இன்ச்சா இல்ல அந்த அளவுக்கு 72 இன்ச் வரைக்கும் வந்து உங்களுக்கு முழு ஃபேப்ரிக்லயே வந்து அது துல்லியமா பிரிண்ட் பண்ணி வந்துடும். கலர்ஸ் வந்து கணக்கே கிடையாது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களுக்கு 1 மீட்டர் 1/2 மீட்டர்னாலும் உங்களால பிரிண்ட் பண்ண முடியும். அதுதான் அது வந்து வழக்கமான ட்ரெடிஷனல் ஸ்கிரீன் பிரிண்டிங், ரோட்டரி பிரிண்டிங் மெத்தட்ல வந்து இது சாத்தியம் இல்லை. ஸோ இன்னைக்கு இருக்கிற காலத்துல வந்து நிறைய கம்மி குவான்டிட்டி, நிறைய டிசைன்ஸ், ஆனா கம்மியான குவான்டிட்டி. ஸோ அதனால வந்து இந்த மாதிரியான டெக்னாலஜிக்கு ஃபியூச்சர்ல பெரிய ஒரு வரவேற்பு இருக்கும், இப்பவே இருக்கு. இதுதான் ஆர்டிக் உடைய ஹைபிரிட் டிஜிட்டல் பிரிண்டிங். ஸோ இந்த ஹைபிரிட் டிஜிட்டல் பிரிண்டிங் மிஷின் தான் வந்து எங்களுடைய மெயின் ஃபோக்கஸான மிஷினா இருக்கு. ஏன்னா வந்து நாங்க இந்த மிஷினை ஓட்டி தான், இதுல கத்துக்கிட்ட திறமையை வச்சுதான் நாங்க மித்த மிஷின் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மிஷின் வந்து இந்தியாலேயே மேனுஃபேக்சர் பண்ற ஒரே கம்பெனி நம்ம தான். அருமை அருமை, பெருமையா இருக்கு. உங்களுக்கு மட்டுமல்ல, நுகர்வோர் எக்ஸ்பிரஸுக்கும், ஏன் திருப்பூர்ல இருக்க ஒவ்வொரு தொழில்துறையினருக்குமே பெருமையாக இருக்கிறது. நிச்சயமா வாங்க மிஷினுக்குள்ளேயும் பார்க்கலாம். மிஷினுடைய தரம் வந்து வேர்ல்ட் கிளாஸா இருக்கணும் அப்படிங்கறதுனாலதான் ஆர்டிஎக்ஸோட மிஷின்ஸ் எல்லாமே வந்து டிசைன் முதற்கொண்டு ரொம்ப வந்து அழகா இருக்கணும்னு நாங்க ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் அது. ஏன்னா வந்து ஒரு டப்பா மாதிரி பண்றது இல்ல. ஒருத்தவங்க வந்து நம்ம மிஷினை வந்து பார்க்கணும். ஒரு கஸ்டமருக்கு வித்துட்டோம், அங்க ஒரு பையர் வராங்க, வந்து பாக்குறப்ப அந்த மிஷினும் கவர்ச்சியா இருக்கணும், வேலையும் திறமையா செய்யணும். கலைநயம் மிக்க ஒரு பிரிண்டிங்கிறதே ஒரு கலைநயம் தொழில். மிஷின் இன்னும் தெளிவா, இன்னமே நல்ல கலைநயத்தோடு இருக்கணும். அதனால அது ரொம்ப அழகா பண்ணிருக்கிறீங்க. இது வந்து கேரேஜ், அதாவது இதுலதான் வந்து நாங்க பிரிண்ட் ஹெட்டை மாட்டி பிரிண்ட் அடிக்கிறதுக்கு இது பண்றது. ஸோ ரொம்ப அதிக தரம், ஹையஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல் யூஸ் பண்றோம். ஏன்னா நம்ம மிஷின் வந்து ஒரு 10 வருஷம் 20 வருஷம் அந்த அளவுக்கு ஓட்டினாலும் எந்த விதமான ஒரு இதுவும் இருக்கக்கூடாது, கூடாது. அந்த குவாலிட்டி வந்து என்னைக்குமே எத்தனை வருஷம் ஓட்டினாலும் அல்டிமேட்டா இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு மெயின் கான்சென்ட்ரேஷன். இப்ப இதுவே பாத்தீங்கன்னா அனடைஸ்டு அலுமினியம் தான் யூஸ் பண்றோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ரென்தன்ட் மெட்டீரியல்ஸ். இங்க நிறைய எந்திரங்களை வந்து நீங்க அசம்பிளிங் போயிட்டு இருக்கோம். அந்த மிஷின் பாத்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டா ஆல்மோஸ்ட் 90% முடிஞ்சது. இது பாத்தீங்கன்னா மேக்னெட்டிக் லீனியர் மோட்டர்னு, இது ஒரு அட்வான்ஸ்டான டெக்னாலஜி. ஏன்னா வழக்கமா வந்து மேக்னெட்டிக் லீனியர் மோட்டருமே வந்து எல்லாமே வந்து முடிஞ்ச அளவுக்கு சைனா போன்ற நாடுகள் இல்ல ஜெர்மனில இருந்தோ இது பண்ணுவாங்க. இதையுமே வந்து நாங்க வந்து இங்கே வந்து டிசைன் பண்ணி பண்ணதுனாலதான் எங்களால வந்து வேணுங்கிற ஹையஸ்ட் ஸ்பீட் அச்சீவ் பண்ண முடியுது. இதுல வந்து அந்த 1 மைக்ரான் பிரிஷன் இல்லைங்களா, அதுக்கு வந்து இந்த மேக்னெட்டிக் லீனியர் மோட்டர், இதுக்கு ஒரு காயில் மாதிரி வரும். வழக்கமா மோட்டர்னா வந்து சுத்தும், கரெக்டுங்களா? ஆனா இதுல வந்து உங்களுக்கு லீனியர் மூவ்மெண்ட் மோட்டர், இதுலதான் வந்து ஹையஸ்ட் பிரிஷன் இருக்கும். அதுக்காக இது யூஸ் பண்றோம். சொல்லுங்க, இது என்ன? இது வந்து சர்க்யூட் உள்ள இருக்கக்கூடிய பேனல் சர்க்யூட். ஆமாங்க, சர்க்யூட். இங்க வந்து அதோட டிராயிங்க்கு கனெக்ஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி இங்கேயே வச்சு கம்ப்ளீட்டா எவ்ரி ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே கரெக்டா இன்ஸ்டலேஷன் ஆயிருக்கா என்னங்கிறது எல்லாமே இங்க பண்ணி செக் பண்ணி கனெக்ஷன் எல்லாம் கொடுத்து எல்லாமே கரெக்டா இங்க ஒர்க் ஆகுதான்னு அந்த டெஸ்டிங் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம மிஷின்ல கொண்டு போய் இதை மாத்தி கனெக்ட் பண்ணுவாங்க. இது வந்து ஸ்டோர் ரூம். இங்க வந்து நாங்க மிஷினுக்கு தேவையான எல்லா ஸ்பேர் பார்ட்ஸுமே இங்க இருக்கும். முக்கியமா என்ன விஷயம்னா, இப்ப இம்போர்ட்டட் மிஷின்ஸ்க்கு இருக்கிற மெயின் டிஸ்அட்வான்டேஜ் என்ன, ஒரு சின்ன ஸ்க்ரூ போயிருச்சுன்னா கூட வந்து நாளைக்கு வந்து ஒரு அங்க இருந்துதான் வரணும். அதுவும் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகள்ல வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் வந்து ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. சில நேரங்கள்ல வந்து அது கிடைக்கிறதுக்கு லேட் ஆகுது. அதெல்லாம் வந்து இப்ப இங்க நாங்க எல்லாத்தையுமே ஸ்டாக் வச்சிருக்கீங்க. எல்லாமே டிரைவ், மோட்டர்ஸ், உங்களுக்கு என்னென்னலாம் ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து மிஷின்ல தேவைப்படுதோ எதுனாலும் வந்து அதிகபட்சம் வந்து ஒரு
1 ஹவர்க்குள்ள வந்து எங்களோட கஸ்டமரோட பிளேஸ்க்கு வந்து அது போய் திருப்பூர் கொண்டு வந்துருவோம். ஆமா, அருமை அருமை சார். ஆர்டிஎக்ஸினுடைய இந்த அழகான ஒரு ஃபேக்டரி முழுக்க வந்து சுத்தி காமிச்சிங்க, ரொம்ப நன்றி. எங்களுக்கு உண்மையிலேயே வியப்பாக இருக்கிறது. ரொம்ப டெடிகேஷனா ஒவ்வொரு பகுதியாக நீங்கள் வடிவமைத்து இந்த எந்திரம் இவ்வளவு நவீன தொழில்நுட்பத்தோடு வடிவமைக்கப்படுகிறது. இதுல ஒரு முக்கியமான கேள்வி, இவ்வளவு அதிநவீன தொழில்நுட்ப எந்திரங்கள்ல இருந்து வரக்கூடிய அந்த பிரிண்ட் இருக்கு பாத்தீங்களா, எங்கேயுமே பார்த்து அறியாத ஒரு வித்தியாசமான நேர்த்தியும், அதுல கலர் காம்பினேஷன் இருக்கு பாத்தீங்களா. இப்ப 6 கலர் மிஷின், 10 கலர் மிஷின், 30 கலர் மிஷின் கூட கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் நீங்கள் தயாரித்து வழங்குறது ஆர்டிஎக்ஸ் மிஷின் பிரிண்ட் பண்ணக்கூடிய அந்த பிரிண்டிங்ல வந்து இதுவரைக்கும் அறியாத கலர் மிக்சிங் அதுல இருக்குது. பார்த்து அறிந்திராத ஒரு விசித்திரமான ஓவியமாக அவை இருக்கின்றன. அதை அந்த காரியம் கலர் என்னன்னா அது இருக்கும் போல ஒரு 100 கலரு 150 கலரு அந்த மாதிரி இருக்கும் போல, அதை கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் எப்படி இந்த எந்திரம் வந்து அந்த கலரை வந்து அதே மிக்ஸ் பண்ணி அதை உருவாக்கி அனுப்புதா, அல்லது டிசைனிங்ல இருக்குதா? டிசைனிங்னா அது எப்படி வந்து அதை வந்து அவுட்புட் அது வெளியில கொடுக்குது, அதை எப்படி வந்து பின்னலாடை பிரிண்டிங் தொழில்துறை வர்த்தகமாக மாற்றிக் கொள்ளுகிறார்கள்? கொஞ்சம் தெளிவான விளக்கமான ஒரு இது வேணும். அதுக்கு ரொம்ப சரியான ஒரு கேள்வி. என்ன காரணம்னா, டிஜிட்டல் பிரிண்டிங்கிறது வந்து ஒன்னும் வந்து நேத்திக்கு முந்தானேத்துக்கு வந்த விஷயம். அது வந்து மோர் தேன் ஒரு 15-20 வருஷமாவே வந்து டிஷர்ட்ல பிரிண்ட் பண்ணக்கூடிய டெக்னாலஜி இருக்கு. ஆனா இன்னைக்கு ஏன் வந்து டிஜிட்டல் பிரிண்டிங் பரவலா பேசப்படுது அப்படிங்கிறதுக்கு முக்கிய காரணம் வந்து இன்னைக்கு இருக்கு புது பஸ்வேர்ட் ஏஐ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இன்னைக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு காலத்துல வந்து ஒரு டிசைன் ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு டிசைன், ஒரு போட்டோகிராபிக் அனிமேஷன் இமேஜஸ் வந்து கிரியேட் பண்ணணும்னா அதுல வந்து கையில வரைஞ்சு ஒரு ஆர்டிஸ்ட்னால, ஒரு பயங்கர திறமையான ஆர்டிஸ்ட் சாதாரணமா போய் வந்து ஸ்கெட்ச் பென் எடுத்துட்டு வரைஞ்சு வந்து ஒரு இதுல போய் பிரிண்ட் பண்ணா நல்லா இருக்காது. ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு டிசைனர் வேணும். அந்த இடத்துல வந்து இன்னைக்கு வந்து ஏஐ வந்துருச்சு. சோ தட் இன்னைக்கு வந்து யாருக்குமே வந்து எனக்கு வந்து ஓவியனா இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. உங்களுக்கு வந்து என்ன மனசுல தோன்றதை நீங்க சொன்னீங்கன்னா அதுவே வந்து உருவாக்கி கொடுத்துருது. நம்ம என்ன நினைக்கிறீங்களோ அது வார்த்தையால சொன்னா போதும். எனக்கு இதுதான் வேணுங்கிறத வார்த்தையால சொன்னா அது வந்து ஒரு ஓவியம், அந்த ஓவியத்தை வந்து அதுவே வரைஞ்சு ஒரு ஓவியருக்கு ஒரு 30 நாள் ஆகுதுன்னா அது ஒரு 30 செகண்ட்ல பண்ணி கொடுக்கும். அருமை அருமை. அப்படி எதுவும் இது இருக்குங்களா? எங்களோட நிறைய டிபார்ட்மெண்ட் பாத்திருப்பீங்க. ஆனா வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டான டிபார்ட்மெண்ட் வந்து இந்த ஐடி டிபார்ட்மெண்ட். சோ இங்க வந்து நாங்க ஏஐல வந்து நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுல வந்து முதல்ல நான் உங்களுக்கு காமிக்க போறது இமேஜ் ஜெனரேஷன். இப்ப வந்துங்க சார், நம்ம வந்து ஒரு இமேஜ வந்து ஜெனரேட் பண்ணலாம். நேரா நீங்களே ஏதாவது ஒண்ணு யோசிச்சு சொல்லுங்களேன். கடல்ல என்ன? கடல்ல வந்து சூரியன் எழும்புறது மாதிரியான ஒரு கடல்ல சூரியன் சன்ரைஸ் ஒரு கப்பல் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாமா? தாராளமா. ஏன்னா நம்ம என்ன சொன்னாலும் அது வரும். அப்போ நம்ம என்ன பிரிண்ட் பண்றோம்னா சன்ரைஸ் இன் சி வித் அ போட். ஓகேங்களா? அதுல வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா என்ன மாதிரி ஸ்டைல் வேணும், அதாவது வந்து உங்களுக்கு ஜியோமெட்ரிக் ஸ்டைலா, சைபர் பங்கா, ஏன்னா இதெல்லாம் வந்து ஆர்ட்ல வந்து பல விதமான கலை. ஒண்ணு வாட்டர் கலரா இருக்கும், இன்னொன்னு வந்து சைபர் பங்க்னு இப்ப லேட்டஸ்டா இது வருது. அதுல ஏதோ ஒரு ஸ்டைல் கிளிக் பண்ணிக்கோ. ஓகே, ரெட்ரோ விண்டேஜ், பேக்ரவுண்ட் பிளாக்கே செலக்ட் பண்ணிக்கங்க. ஓகே, ஜெனரேட் ஆகுது. ஆமாங்க, இது வந்து ஃப்ரீயா கொடுக்குறோம் எங்க கஸ்டமர்ஸ்க்கு. இது ஃப்ரீ. அவங்களே ஜெனரேட் பண்ணி அவங்களே பிரிண்ட் பண்ணி அவங்களே டி-ஷர்ட்டை வந்து பாருங்க வந்துருச்சு பாருங்க. அவ்வளவுதான். நீங்க கேட்ட மாதிரியே சீயும் வந்துருச்சு, சன்செட்டும் வந்துருச்சு, போட்டும் வந்துருச்சு. இப்ப இதுல இன்னொரு வேரியேஷன் காமிக்கிறேன். மேல போய் அதுல பிரீமியம் போட்டுக்கோ. பிரீமியம் இப்போ இது வந்து இன்னுமே கொஞ்சம் பிரீமியமா கிரியேட், அதுலயுமே 2 விதமான வெரைட்டி வச்சிருக்கோம். இப்ப இது பாத்தீங்கன்னா
இது ஒரு விதமா ஒரு ஸ்டைல்ல ஆமா ஆமா. சோ இதுல நம்மளுக்கு பிடிக்கிற வரைக்கும் நம்ம எவ்வளவு வேணாலும் ஜென்ரேட் பண்ணிட்டே இருக்கலாம். அடுத்தது மாக்அப். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த டிசைனை ஜென்ரேட் பண்ணிட்டாங்க கஸ்டமர். ஓகே, இத வந்து ஒரு கருப்பு கலர் டிஷர்ட்ல வச்சு பார்த்தா எப்படி இருக்கும் ஒரு மாக்அப். நம்ம வந்து பிரிண்ட் அடிச்சு சாம்பிள் காமிக்க வேண்டாம், பிரிண்ட் அடிக்காமயே வந்து நம்ம கம்ப்யூட்டர் வழியாவே பார்த்தோம். இப்ப அது நடக்குது. வந்துருச்சு, அருமையா வந்துருச்சு. டவுன்லோட் பண்ணி பெருசா ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா நம்ம இப்ப ஜெனரேட் பண்ண இமேஜ் டிஷர்ட்ல வச்சு பார்த்தா எப்படி இருக்கும்னு தெரிஞ்சிருச்சு. சோ இப்ப கஸ்டமர் வந்து இந்த டிசைனை வந்து அமேசானோ பிளிப்கார்ட்டோ இல்ல அவங்களோட வெப்சைட்லயோ அப்லோட் பண்ணி இமீடியட்டா ஒரு 2 நிமிஷத்துக்குள்ள வந்து விற்க ஆரம்பிக்கலாம். உண்மையிலேயே பிரமிப்பா இருக்குது. அவங்க வித்தது ஆர்டர் வந்தோடனே அதையும் மிஷின்ல வந்து இமீடியட்டா மிஷின்ல அடிச்சு பிரிண்ட் பண்ணி வர்த்தகமா மாத்திக்கலாம், வியாபாரமா. கிரேட் கிரேட் கிரேட். பாருங்க, ஏஐ வந்து எவ்வளவு ஒரு கொஞ்ச நேரத்துல ஒரு பெரிய மாயாஜாலம். அந்த வினாடி அத்தனையும் நடத்தி முடிச்சிருச்சு. ஒரு காலத்துல ஆர்ட் ஸ்கிரீனு அத உட்காந்து மணிக்கணக்குல வரைஞ்ச காலங்கள் போய் ஒரு பேட்டிக்குள்ளாக ஒரு பெரிய சரித்திரத்தையே சொல்லிட்டீங்களே. முக்கியமா என்னன்னா, இப்ப நம்ம இத்தனை இமேஜ்ல நிறைய கலர்ஸ் இருக்கு. இப்ப இது வந்து வழக்கமான ஸ்கிரீன் பிரிண்டிங் டெக்னிக்ல போனோம்னா என்ன பிரச்சனை ஆகும்னா, இப்போ ஒரு 20 கலர் வச்சு 20 ஸ்கிரீன் போடணும். ஆமா. ஆனா வந்து 20 ஸ்கிரீன் போட்டா வால்யூம் வேணும். ஆனா இன்னைக்கு எல்லாருமே வந்து கம்மியான வால்யூம் போகணும், டெட் ஸ்டாக் ஆகக்கூடாது, ஒரு எனக்கு 200 பீஸ் போதும் 300 பீஸ் போதுங்கிறாங்க. அப்படிங்கிறப்போ நம்ம 20 ஸ்கிரீன் போட தேவையில்லை, 20 கலர் எடுக்க தேவையில்லை. நம்ம அந்த 20 ஸ்கிரீனை செட்டிங் வச்சு ஒரு 4 மணி நேரம் அது உட்காந்து சாம்பிள் அடிச்சு கஸ்டமர்கிட்ட அப்ரூவலுக்கு நல்லா இருக்கா இல்லையான்னு கேட்டு அந்த சாம்பிளை மறுபடியும் அடிக்கிறது, ஒரு பல்க் அடிக்கிறப்போ ஷார்டேஜ் அடிக்கிறப்போ இது எல்லாமே வந்து நிறைய டைம் வேஸ்ட் ஆகுது. அதனால வந்து இந்த ஏஐ வந்தது டிஜிட்டல் பிரிண்டிங்க்கு ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு சாதனமா இருக்கு. அப்போ வந்து இதைய உருவாக்கணும், சீக்கிரமா ஈஸியா பண்ணணும்னா அது நம்ம டிஜிட்டல் பிரிண்டிங் ஹைபிரிட் மிஷின் மாதிரி ஒரு மிஷின்ல பண்றதுதான் சாத்தியமான ஒரு விஷயம். நிச்சயமா நிச்சயமா. ரொம்ப அற்புதமான ஒரு டெக்னாலஜி, ஏஐ டெக்னாலஜி. இத வந்து உங்களுடைய மிஷின் வாங்குற உங்களுடைய கிளைண்டுகளுக்கு நீங்க அதை வந்து அதை இயக்குறதுக்கு எப்படின்றத ட்ரைனிங் கொடுத்துறீங்க. இது ட்ரைனிங்கே இல்ல, என்ன நினைக்கிறீங்களோ அதுல டைப் படிங்க வரும், அவ்வளவுதான். இது ஃப்ரீயா தான் நாங்க கொடுக்குறோம். ஆக்சுவலி இது எங்க கஸ்டமருக்குன்னு இல்ல, எல்லாத்துக்குமே ஃப்ரீ தான். கண்டிப்பா கண்டிப்பா. அவங்க ஏன்னா இது இன்னைக்கு ஏங்கிறது வந்து ஏயோடைய செலவுகள் வந்து கம்மியாயிட்டே நாளுக்கு நாள் கம்மியாயிட்டே வருது. நாங்க வந்து இலவசமாவே வந்து அதை கொடுப்போம். வேற என்ன பகுதியில் இது வேற அதான் இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ல வந்து ஒரு நல்ல அழகான ப்ராஜெக்ட் என்னன்னா பேண்டோன் கலர் மேட்ச் ப்ராஜெக்ட். நீங்க வழக்கமா வந்து பாத்திருப்பீங்க, கலர் மேட்சிங்கிறது வந்து ஒரு கஷ்டமான விஷயம், அவ்வளவு ஈஸி இல்ல. ரொம்ப திறமையா இருக்கிறவங்கனால மட்டும்தான் வந்து அந்த பேண்டோன் எல்லாத்தையும் வந்து கலர் மேட்சிங் பண்ணி இது பண்ண முடியும், மேட்சிங் ஷேட் எடுக்க முடியும். அதே டிசைனரா டிஜிட்டல் மிஷினாவே இருந்தா கூட ஒரு டிசைனர் தேவை, அந்த கலர் எல்லாம் வந்து டியூன் பண்ணி போட்டோஷாப்ல வந்து ஒர்க் பண்ணி பண்ணுவாங்க. நாங்க இன்னைக்கு பண்ணிருக்கிற சாஃப்ட்வேர்ல நீங்க எந்த கலரு எந்த பேண்டோனுக்கு வைக்கணும்னு பேண்டோன் நம்பர் டைப் பண்ணீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்கா நீங்க பிரிண்ட் அடிக்கிறப்ப அந்த பேண்டோன்ல இருக்கிற எக்ஸாக்ட் கலர் நம்ம மிஷின் பிரிண்ட் அடிச்சுக்கோம். அது எப்படி அதுவும் சாஃப்ட்வேர் தான். அதுவும் சாஃப்ட்வேர் தான். நாங்க வந்து எங்க மிஷினுக்கு கேலிபிரேட் பண்ணிடுவோம். சோ தட் வந்து எங்க மிஷின்ல என்ன கலர் அடிக்கணுமோ அந்த கலருக்கு மேட்சிங்கான பேண்டோன் என்னங்கிறத நாங்க இது பண்ணிடுறோம். சோ பேண்டோன் நம்பரை டைப் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த கலர் அந்த இடத்துல போய் உட்காந்துக்கும். அப்ப நம்ம ஃபைல போய் பிரிண்ட் மிஷின்ல கொடுத்து பிரிண்ட் பண்றப்போ உங்களுக்கு தத்ரூபமா வந்து அதே ரிசல்ட் வந்துடும். வழக்கமா வந்து ஒரு 2 மணி நேரம் வேலை செஞ்சு பண்ண வேண்டிய வேலையை சீக்கிரமா ஒரே நிமிஷத்துல இதைய முடிக்கலாம். அது ஒண்ணு. அது போக இப்போ ஆட்டோ கேலிபிரேஷன்ங்கிறது நீங்க ஸ்கிரீனை அடிச்சுட்டு டிஜிட்டல் வச்சு செட்டிங் வைப்பாங்க, அதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் ஆகும். அதையுமே வந்து கேமரா யூஸ் பண்ணி மிஷின் யூஸ் பண்ணி நாங்க துல்லியமா வந்து அதோட ஹைட் வித் எக்ஸ் ஒய் டிஸ்டன்ஸ் இது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி பிரிண்டிங் வந்து அப்படியே கண்டினியூஸா ஃப்ளோ போகலாம். இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சது ஆல்மோஸ்ட். இனி நாங்க வர நிட்ஷோல வந்து இதை லான்ச் பண்றோம். ஸோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா நமக்கு செட்டிங் வைக்கிற நேரம் வந்து ரொம்ப கணிசமா குறையும். ஸோ ஒரு ஸ்கிரீனை எடுத்து மாட்டினாங்கன்னா அதிகபட்சம் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள வந்து அதை பல்க் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள வந்து சாம்பிளிங் முடிஞ்சிடும்.
வழக்கமா ஒரு 4 மணி நேரம் ஆகிற சாம்பிள்ங்கிறது ஸ்கிரீன் பிரிண்டிங்ல இங்க ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்துக்குள்ள சாம்பிளிங் முடிஞ்சிடும். ஸோ இதெல்லாம் தான் ஒரு அட்வான்ஸ்டு இதுவாக பண்ணிட்டு இருக்கிறோம். இனி ஃபியூச்சர்ல நாங்க எங்க ப்ராஜெக்ட்னா வந்து டிஃபெக்ட் டிடெக்ஷன், ஏதாவது ஒரு பிரிண்ட்ல வந்து டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா அதையுமே வந்து ஏஐ யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சு இதுதான் டிஃபெக்ட், இந்த இடத்துல தான் டிஃபெக்ட். இதெல்லாம் வர்றப்ப வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு வேலையும் ஃபாஸ்டா நடக்கும். அதிகமான ஒரு ஒர்க் ஃபோர்ஸ் இல்லாமயே நம்ம வந்து இது எல்லாத்தையும் ஈஸியா பண்ண முடியும். முக்கியமா வந்து இன்னைக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையா இருக்கிறது வந்து ஆள் பற்றாக்குறை திருப்பூர்ல. அந்த நம்ம வந்து வெறும் மிஷினை மட்டும் தயாரிச்சுட்டா எல்லாமே சரியாயிருது. அதுக்கு மேல வந்து இன்னைக்கு மிஷினை வாங்குறவங்க ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம், முக்கியமான ப்ராப்ளமா இருக்கிறது லேபர் இஷ்யூஸ் திருப்பூர்ல. ஸோ அதையே வந்து ஆட்டோமேட் பண்றதுக்கு எந்த அளவுக்கு ஒவ்வொரு இடத்துலையும், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பார்த்துருப்பீங்க கலர் மேட்சிங்ல, டிஃபெக்ட் டிடெக்ஷன்ல, ஆட்டோ கேலிபிரேஷன். ஸோ மிஷினையும் தாண்டி இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்றப்ப தான் மிஷின் வந்து ரொம்ப சுலபமாகும். மிஷின் ரொம்ப சுலபமாகிறப்ப தான் அந்த டெக்னாலஜி வந்து ஈஸியா வந்து வளரும். ஏன்னா இன்னைக்கு வந்து ஸ்கிரீன் பிரிண்டிங் வந்து கொஞ்சம் நிறைய ஸ்கிரீன்ல செட்டிங் வச்சு கலர் எடுத்து நிறைய வேலை இருக்கு. ஆனா அதுக்கான திறமையான ஆட்கள் இருந்தாங்க. இன்னி வந்து அவங்களும் வந்து அடுத்தடுத்த ஜென்ரேஷன் போறப்போ ஆள் பற்றாக்குறை அங்க நிறைய ஏற்படுதுங்கிறது வந்து நல்லாவே எங்களோட அந்த பிரிண்டிங் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசுறப்ப வந்து தெரியுது. ஸோ இதை ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டா வச்சுட்டு தான் நாங்க வந்து ஆட்டோமேஷனுக்கு வந்து எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணோமோ அதுல வந்து ஒர்க் பண்ணுறோம். ரோபோட்டிக்ஸ்ல நிறைய ஒர்க் பண்றோம். மித்த கம்பெனிஸோடையும் கொலாபரேட் பண்ணி இன்னும் வந்து எந்த அளவுக்கு வந்து கம்மியான ஒர்க் ஃபோர்ஸ் வச்சு இதைய வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண, அதாவது ஒரு பிரிண்டிங் வந்து நடத்த முடியும் அப்படிங்கிறது ஒரு கோர் மோட்டிவ் ஆஃப் ஆர்டிஎக்ஸ். இல்ல உண்மையிலே இன்னைக்கு வந்து ஆள் பற்றாக்குறைன்றது மிகப்பெரிய சவால் எல்லா துறைகள்லையும். அதுல நம்முடைய டெக்ஸ்டைல் தொழில், பின்னலாடை தொழில்துறையில ஆட்கள் பற்றாக்குறை ரொம்ப ரொம்ப அதிகம். அதை மையப்படுத்தி குறைந்த தொழிலாளர்களை கொண்டு அதிக உற்பத்தி, வேகமான உற்பத்தி எடுக்கக்கூடிய தகுதியில் உங்களுடைய எந்திரம் நிச்சயமாக இருக்கிறது. நிச்சயமா ஒவ்வொரு தொழில்நுட்பமாக இருந்தாலும் சரி, குறைந்த நேரத்துல அதிக உற்பத்தி எடுக்கக்கூடிய ஒரு தகுதியாக இருந்தாலும் சரி, குறைந்த தொழிலாளர்களை கொண்டு இயங்கு சக்தியில அது வந்து நல்ல குவாலிட்டி பிரிண்டிங் வழங்குவதாக இருந்தாலும் சரி, எல்லா நிலைகளிலும் நம்ம வந்து தொழிலாளர்களுக்கு அவசியம் இல்லாத சிச்சுவேஷன் நம்ம ஏற்படுத்தல. ஆனா தொழிலாளர்களே வந்து இன்னைக்கு பற்றாக்குறை வந்து மிகுதியா இருக்கு. இன்னைக்கு யாருக்கும் வந்து இன்னைக்கு வேலைக்கு ஆள் கூட்டிட்டு வர்றதுக்கு வந்து நம்மனால முடியல கண்டிப்பா. ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து அடுத்தடுத்த இன்னைக்கு மேனுவல் ஒர்க்குக்கு யாருமே ரெடியா இல்லை. இன்னைக்கு வந்து ஒரு கார் உற்பத்தி, 1 கோடி ரூபாய் கார் உற்பத்தி பண்ற இடத்துல வந்து வெறும் ஒரு 50 பேர்த்த வச்சுட்டு வந்து காரை உற்பத்தி பண்றாங்க. ஆனா ஒரு 200 ரூபாய் டிஷர்ட் உற்பத்தி பண்ற இடத்துல வந்து 5000 பேர், 2000 பேர், 500 பேர்னு வந்து வேலை செய்யற மாதிரி இருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து இந்த இதையை கொண்டு வரணும், நிறைய ஆட்டோமேஷன் அப்டேட்ஸ் கொண்டு வரணும். நிச்சயமா அது நீங்க வடிவமைச்சிருக்கக்கூடிய இந்த ஆர்டிஎக்ஸ் எந்திரம் அதை சாதித்திருக்கிறது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஆர்டிஎக்ஸினுடைய அந்த ஒரு உற்பத்தி மையத்துக்குள்ளாக எங்களுக்கு அழைத்து வந்து ஒவ்வொரு பிரிவாக நீங்க வந்து உங்களுடைய எந்திரத்தை எப்படி வடிவமைக்கிறீர்கள், எவ்வளவு அழகாக தரமாக தொழில்நுட்ப அனுபவம் ஞானம் நிறைந்த பொறியாளர்களை கொண்டு நீங்கள் எப்படி உருவாக்குகிறீர்கள், ஏஐயும் ஆர்டிஎக்ஸும் எப்படி இணைந்து ஒரு பெரிய மாயாஜாலத்தை ஏற்படுத்தி தொழில் வளர்ச்சிக்கு மலர்ச்சிக்கு அது எப்படி உதவுகிறது என்பதை அறிந்து கொண்டோம். இதை நிச்சயமாக நேயர்களே, டாக்டர் அப்துல் கலாம் சொல்றாரு, உறக்கத்தில் வருவதல்ல கனவு, உன்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு. தீபக் சித்தார்த் பிரதரை வந்து எனக்கு கடந்த 15 ஆண்டுகளாக தெரியும். உண்மையிலேயே அவர் பிரமிக்க வைத்திருக்கிறார். அவரை மனதார பாராட்ட வேண்டும். ஏனென்றால் நம்முடைய நாட்டிலே நம்முடைய சகோதரர் இவ்வளவு முயற்சி எடுத்து பாருங்க, ஒரு ஆண்டிலே 10 எந்திரங்களை அவர் வந்து வர்த்தகம் செஞ்சிருக்கிறாரு. இன்னொரு 10 எந்திரம் வந்து தயாரிப்புல இருக்கிறது. இது எல்லாம் ஓராண்டுக்குள்ளாக இவ்வளவு நேர்த்தியான அங்கீகரிக்க, தொழில்துறையினர் அங்கீகரித்து ஆசையாக வாங்கி பயன்படுத்துகிற அளவுல அவர் இன்னும் வந்து இதுல நிறைய R&D பண்ணிட்டு இருக்கிறாரு. நிறைய இன்னும் அதிநவீன விஷயங்களை புகுத்த அவர் வந்து முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார். அவரை மனதார வாழ்த்துகிறோம், பாராட்டுகிறோம். உங்களுடைய வெற்றிகள் உலகளாவிய வெற்றியாக
நிச்சயமாக உயரும், தொடரும். வாழ்த்துக்கள் சகோதரரே. ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி நேயர்களே. வணக்கம், வணக்கம். ஆர்டிஎக்ஸ் இந்த அதிநவீன பிரிண்டிங் எந்திரத்தை பயன்படுத்தக்கூடிய நிறுவனத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். ஸ்டாம்பா நிறுவனத்தினுடைய நிர்வாக இயக்குனர் அன்பு சகோதரர் திரு அருண் பாலாஜி இருக்கிறாரு. இவர் தான் இந்த நிறுவனத்தினுடைய நிர்வாக இயக்குனர். இளம் வயதிலேயே நல்லா சாதிக்கக்கூடிய ஒரு நல்ல அனுபவத்தை பெற்று இவர் யாருன்னா டெக்பா சங்க தலைவர். பாருங்க, அவர் மாதிரி இருக்கிறார் பாருங்க. ஸ்ரீகாந்த், அருமை சகோதரர் ஸ்ரீகாந்த் அவர்களுடைய தவ புதல்வர் தான் இவரு. வாங்க அவர்கிட்ட பேசலாம். ஆர்டிஎக்ஸ் அதிநவீன எந்திரத்தை வந்து நிறுவி இருக்கிறீங்க. இந்த நிறுவனத்துல பல்வேறு எந்திரங்கள், அதிநவீன எந்திரங்கள் தான் நிறுவப்பட்டிருக்குது. குறிப்பிட்டு இந்த ஆர்டிஎக்ஸ் இந்த பிரிண்டிங் எந்திரத்துல இருக்கக்கூடிய தனித்துவம் என்ன? நீங்க உங்களுடைய இந்த பயன்பாட்டு நீங்க பயன்படுத்தி இருக்கீங்க, கிட்டத்தட்ட ஒரு ஓராண்டுக்கு மேல இருக்கும் நினைக்கிறேன். இதனுடைய தனிச்சிறப்பு என்ன? சரிங்கண்ணா, இப்போ முதல் வந்துட்டு டிஜிட்டல் பிரிண்டிங்னா என்னன்னு சொல்லிடுறேன். நம்ம வந்துட்டு ஸ்கிரீன் வந்துட்டு இப்போ முக்கால்வாசி இப்போ மேக்ஸிமம் யூனிட்ஸ் இருக்கிற ஸ்கிரீன் மிஷின் தான் இருக்குது. இப்போ டிஜிட்டல் பிரிண்டிங் வந்துட்டு இப்பதான் வளர்ந்துட்டு இருக்கிற துறை. டிஜிட்டல் பிரிண்டிங் என்னன்னா நம்ம ஸ்கிரீனுமே டிஜிட்டலு கம்பைன் பண்ணி அடிக்கிறது நம்மளோட ஃபேக்டரிங்க. ஓ, இதுல வந்துட்டு நம்ம ஸ்கிரீனையும் டிஜிட்டலையும் இணைச்சுதான் அடிப்போம். இப்ப நான் எப்படி இணைக்கிறோம் அப்படின்னா, இப்ப எங்களுக்கு வந்துட்டு முக்கால்வாசி ஒரு 15ல இருந்து 20 கலருக்கு மேல போற இதெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு அடிக்கிறது ரொம்ப சிரமம். ஏன்னா 15 ஸ்கிரீன் போடணுங்க, அதுக்கான கலர் எடுக்கணும். இது எல்லாமே எடுத்து முடிச்சு நீங்க ஒரு இது பல்க் ரன்னிங் வரும்போது உங்களுக்கு குறைஞ்சது ஒரு 3 மணி நேரத்துல இருந்து 4 மணி நேரம் கண்டிப்பா ஆகுது. இப்ப நமக்கு என்னன்னா நம்ம ஒரே ஸ்கிரீன் தான் போடுவோம், பேஸ் ஸ்கிரீன் சொல்லுவோம். பேஸ் ஸ்கிரீன் போட்டு நமக்கு என்ன ஃபேப்ரிக் அதை பார்த்து நம்ம கீழே வந்துட்டு ஒரு அண்டர் பேஸ் அடிச்சிரும். அதை அடிச்சுட்டு டிஜிட்டல் அடிக்கையில மல்டிபிள் கலர்ஸ் வந்துட்டு வருங்க. அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம குறைஞ்சது 20 கலர் 30 கலர்ல இல்லைங்க, 100 கலர் 1000 கலர் லட்சம் கலர் வந்துட்டு ஒரே பிரிண்ட்ல அடிக்கலாம். இதுதான் இதோட வந்துட்டு சிறப்புங்க. இப்ப ஏன் ஆர்டிஎக்ஸ் போனோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு தொடங்கும் போது எங்க மாமா அப்பாட்லாம் வந்துட்டு எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ஃபாரின் மிஷின்ஸோட டாமினன்ஸ் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு மார்க்கெட்ல. எதுக்கு வந்துட்டு ஃபாரின் மிஷின் போகணும்னு முதல்ல பார்த்தோம். நமக்கு எல்லா வகையிலயும் பாத்தீங்கன்னா டியூட்டி கட்டுறோம். இப்போ நம்ம இந்த மாதிரி இம்போர்ட்டட் மிஷின்ஸ் வந்துட்டு வாங்கையில தனிப்பட்ட முறையில நமக்கு வந்துட்டு நல்ல ப்ராஃபிட் இருக்கு, நல்ல பிசினஸ் இருக்குன்றதை தாண்டி நமக்கு இந்தியாவுக்கு வந்துட்டு என்ன கொடுக்க போறோம்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா மேட் இன் இந்தியா மிஷின்ஸ், மேட் இன் இந்தியா பில்ட்ஸ் வந்துட்டு நம்ம எப்பவுமே என்கரேஜ் பண்ணுவோனுங்க. இந்த துறையில வந்துட்டு பாத்தீங்கன்னா மேட் இன் இந்தியாலேயே முதல் டிஜிட்டல் பிரிண்டிங் மிஷின் வந்துட்டு தயாரிச்சிருக்கிறது வந்துட்டு தீபக்னா வந்துட்டு ஃபவுண்டர் ஆஃப் ஆர்டிஎக்ஸ் டிஜிட்டல் டெக்னாலஜிஸ்ங்க. நாங்க இனிஷியலா இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு பிச் பண்ணும் போதே கான்செப்டே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அவர் இந்த துறையில இருந்துட்டு அவர் இப்ப மிஷின் மேனுஃபேக்சர் பண்ணி முதல் மிஷின் அங்க இருக்குதுங்க, 2வது மிஷின் இது. இப்போ 2 எந்திரங்கள் ஆர்டிஎக்ஸ்ல இருந்து வாங்கியிருக்கோம். அதாவது அவரு தயாரிச்ச முதல் மிஷின் அது, 2வது மிஷின் இது. ரெண்டுமே ஓடிட்டு இருக்கு. ரெண்டையும் நாங்க ஓடிட்டு தான் இருக்கோம். இது வந்துட்டு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. எனக்கு வந்துட்டு கமிட் பண்ணிருக்க ப்ரொடக்ஷன் என்னால எடுக்க முடியும். ஏன்னா மிஷின் ரிப்பேர் ஆச்சுனாலுமே அடுத்த செகண்ட் ஒரு 2 மணி நேரத்துல வந்து ரெடி இருக்குது. இதுதான் வந்துட்டு சிறப்பு அம்சம் ஆர்டிஎக்ஸ்க்கு. வாழ்த்துக்கள், நல்ல கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக நன்றி. தொழில் மிகப்பெரிய வெற்றியடைய கண்டிப்பாங்க. வாழ்த்துக்கள், நன்றி. நேயர்களே, ஆர்டிஎக்ஸ் எந்திரங்களின் தனித்துவமான தொழில்நுட்பத்தை பத்தி நம்ம இந்த காணொலியில பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ வந்து ஆரா பிரிண்டர்ஸ்னுடைய நிர்வாக இயக்குனர் திரு சசிகுமார் சார் இருக்கிறாங்க. பாருங்க, அவங்களுடைய நிறுவனத்துல நிறைய பிரிண்டிங் எந்திரங்கள் நிறுவப்பட்டு இருக்கிறது. அதுல ஆர்டிஎக்ஸ் எந்திரங்களும் இயங்கி கொண்டிருக்கிறது. வாங்க சார்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். மிக்க மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல. நன்றி சார். நீங்க பிரிண்டிங் தொழில்துறையில நீண்ட காலமா இருக்கிறீங்க. ஆர்டிஎக்ஸ் எந்திரங்களை எப்ப வாங்குனீங்க? வணக்கங்க. சைனா மிஷின்ஸ் தான் திருப்பூர்ல நிறைய இருக்குதுங்க. நான் சரி இந்தியன் பிராண்ட் ஒன்று இருக்குன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்க்க போய் அது எனக்கு பிடிச்சி அந்த மிஷின் நான் வாங்கினேன். ஓ, இப்போ நீங்க வாங்கியிருக்கிறீங்க. அதனுடைய உற்பத்தி திறன், அதனுடைய இயங்கு சக்தி, அதனுடைய குவாலிட்டி, இதை பத்தி சொல்லணும்னா எப்படி சொல்லுவீங்க? இப்போ சைனீஸ் மிஷின் 300 பீஸ் பெர் ஹவர் போகுது அப்படின்னு சொன்னா இது 400 பீசஸ் போகுது. ஓ, 100 பீஸ் அதிகமா பிரிண்ட் ஆகுதுங்க. இப்போ அது அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எந்த இடத்துலயும் வந்து ஒரு பிரேக் டவுன் இருக்கிறது இல்லை. ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னாலும் கூட வந்து இமிடியட்டா அவங்க சர்வீஸுக்கு வந்துடுறாங்க. அது எனக்கு ரொம்ப அடுத்தடுத்த மிஷின் போறதுக்கு எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. பிரிண்டிங் குவாலிட்டி, அதாவது பிற எந்திரங்களுக்கும் ஆர்டிஎக்ஸ் எந்திரத்துக்கும் உள்ள அந்த பிரிண்டிங் குவாலிட்டியில ஏதாவது
புது ஒரு வித்தியாசம் பாக்குறீங்களா? கண்டிப்பா அதை பத்தி கண்டிப்பா. அது எப்படி சைனீஸே வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் Gen 5 அந்த ஜென் ஹெட்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இவர் வந்து Gen 6 ஹெட்டை போட்டு இங்க ப்ரூவ் பண்ணிட்டாரு. அதோட கிளாரிட்டி வந்து பாத்தீங்கன்னா வேற எந்த இதுலயும் வர்றது. அதனால கஸ்டமர்ஸ் எங்கிட்ட அதிகமா விரும்பி எடுக்கிறாங்க. இதுல வந்து டிஜிட்டல் தொழில்நுட்பமும் ஸ்கிரீன் தொழில்நுட்பமும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்திருக்கிறாரு. அது எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து குவாலிட்டி வந்து ஒரு துல்லியமான கண்டிப்பா நீ ஃபியூச்சர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க டிஜிட்டல்ல போற பிரிண்ட்ஸ் தான் அதிகமா வருது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம காம்படிட்டிவ் பண்ணோம்னா நம்ம கண்டிப்பா யூனிட்ல டிஜிட்டல்ங்கிற ஒண்ணு இருக்கும். இப்போ இந்த RDX எந்திரங்கள் உங்களுக்கு ஒரு முழு திருப்தி எந்திரமா இருக்குன்னு சொல்லுங்க. இப்போ RDX நான் ஃபர்ஸ்ட் மிஷின் வாங்கினதுக்கு அப்புறம் அவரோட சர்வீஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு டிஜிட்டல், அதுக்கப்புறம் 2 DTF மிஷின் கண்டிப்பா இந்த இயர்ல வந்து மொத்தம் 4 மிஷின் அவர்கிட்ட மட்டும் புக் பண்ணிக்கிறீங்க. மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி.